காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சை திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா பகுதி திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அரசு முழுவீச்சில் தடுக்க தயாராகி வருகிறது. அந்த வகையில் திமுகவினரும் களப்பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் திமுகவும் களத்தில் துணையாக நிற்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மழை எதிர்கொள்ள அரசு முழு அளவில் தயார் நிலையில் இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் எழிலகம் சென்று தற்போது தமிழக அரசின் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை 14 மாவட்ட ஆட்சியருடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் கட்சி ரீதியாகவும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதற்காக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, பகுதி வட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் கட்சியுடைய பிரதிநிதிகள் டிட்வா புயல் காரணமாக கனமழை எதிர்கொண்டு மக்களுக்கு உதவிட தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள கடந்த 2 நாட்களாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வந்த நிலையில் டிட்வா புயல் எதிர்கொள்ள அரசின் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசு இயந்திரம் தீவிரமாக முடக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலையில் மாவட்டங்களுக்கான பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உரிய அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மழையை எதிர்கொள்ள அரசாங்கம் முழு அளவில் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை இயற்கை வழக்கத்திற்கு மாறாக பெருமழை பொழிவை ஏற்படுத்தினாலும் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பதற்றமில்லாமல் மழை காலத்தை எதிர்கொள்ளவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் திமுக சார்பில் களத்தில் துணையாக நிற்க வேண்டும் என உடன்பிறப்பை கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய, நகர, பேரூர் வட்ட கிளை செயலாளர்களையும் தலைநிலையில் இருக்கும்படியும் குறிப்பாக இந்த 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளிலே முழுமையாக இருந்து மக்களுக்கு உதவிட வேண்டும். மேலும் மழைக்காலத்தில் திமுகவை பொறுத்தவரை பொதுமக்கள் தன்னார்வலர்களுடன் இணைந்து பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய் உட்பட பொருட்களை வாங்கி தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு தொடர் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். ஆகவே மழை காலத்தை எதிர்கொள்ளவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவிடக்கூடிய வகையில் திமுக முழுவூச்சுடன் துணை நிற்கும். எனவே உடன்பிறப்புகளையும் நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்வதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிக்கை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.